நான் இங்கே பேச வந்திருக்கிறது ஒரு சிறுகதைக்கு ஒரு என்ன சொல்கிறது அத்தாரிட்டியெல்லாம் இல்லை. நான் எனக்கு நெருக்கமாக ஒரு வாசகராக தான் நான் பேச முடியும். எல்லா கதையுமே முக்காவாசி கதைகள் எனக்கு நெருக்கமாக இருந்தது, ரிலேட் பண்ண முடியுது. அவருடைய வாழ்வியல் சூழல் என்னுடைய வாழ்வியல் சூழல் வேறாக இருக்கலாம். ஆனாலும் ஒரு அக உலகம் ஒரு பெண் யோசிக்கிற விஷயம் அப்படிங்கிற போது என்னால் முழுக்க முழுக்க நெருக்கமாக பயணிக்க முடிந்தது. முதல் கதை பாம் சொல்லிட்டாரு, நட்சத்திரங்கள் சிரித்தன கதை அது என்ன சொல்கிறது, எடுத்த உடனே ஒரு குடும்ப வன்முறையை ரொம்ப இயல்பாக பேசியிருக்காங்க. அது வன்முறை தான். அது ஒரு மச்சான் ரொம்ப இயல்பாக கேட்குறாரு, நம்ம இன்னைக்கு யாரும் இல்லை ஒன்றா இருந்துக்கலாமான்னா அது எவ்வளோ ஒரு பெண் அதிரக்கூடிய, எல்லாமே ரிப்போர்ட் ஆகிறது கிடையாது. ஒரு குற்றம் என்று ஆகினா கூட எல்லா குற்றங்களும் காவல்துறையில் ரிப்போர்ட் ஆகி நியூஸ் ஆகிறது இல்லை. ஆனால் சகட்டு மேனிக்கு கிடக்குறாங்க. ஒரு அக்காவுடைய கணவர் யாரும் இல்லை வீட்டில், நம்ம 2 பேரும் இன்னைக்கு ஒன்றா இருந்துக்கலாமான்னா அந்த பொண்ணுக்கு எப்படி இருக்கும்? அந்த அதிர்ச்சியை, அந்த அதிர்வை தன் எழுத்தின் மூலம் கடத்துகிறார். என்ன பண்ண போறாரோன்னா, வெளியில் போய் பலார்னு அரைஞ்சிருவேன் அப்படின்னு சொன்னோடனே அவன் போயிடுறான். அடுத்தது உடனே அந்த ஒரு கணம் கூட இருக்க முடியல. பாஸ் கிடைக்காம அந்த தவிக்கிற தவிப்பு எப்படா பாஸ் கிடச்சி இந்த பொண்ணு ஊருக்கு போகும்னு நமக்கே அந்த அதிர்ச்சி வருது.